ஒரு முறை மட்டன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். இனி எப்போ மட்டன் வாங்கினாலும் இப்படி தான் செய்வீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சோறுன்னு எல்லாத்துக்கூடயே வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுவையான மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ மட்டன் வாங்கிக்கோங்க. மட்டன் வாங்கும்போது கூடவே நல்லியும் சேர்த்து வாங்குங்க. அப்போ தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது இந்த மட்டனை நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. மட்டனை விட கொஞ்சம் கீழே தண்ணி நிற்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை திறந்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்குள்ளே இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 15லேருந்து 20 சின்ன உள்ளியை தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸுக்கு ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய சைஸுக்கு 2 பல்லாரியை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பல்லாரியை பாதிக்கு பாதி வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வதங்கணும்னு தேவையில்லை. பாதிக்கு வதங்கினதும் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, சின்ன உள்ளி, அந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பல்லாரி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ மிதமான தீயில வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்லேயே ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடையில் வாங்கின பொடி கூட சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன், 4 விசிலுக்கு தான் வேக வச்சுருக்கோம். பாதிக்கு பாதி தான் வெந்திருக்கும், முழுமையாக வெந்திருக்காது. இப்போ இந்த மட்டனை அந்த தண்ணியோடையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்போட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து முழுமையாக வேகலை, பாதி பக்கத்துக்கு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த மட்டன் வந்துட்டு நல்லா முழுமையாக வேகணும். மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி மட்டனை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கும். சேர்த்துருந்த தண்ணியும் பாதிக்கு பாதி வத்திடுச்சு. மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அந்த மசாலா எல்லாமே மட்டனில் இறங்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக தேங்காய், அதாவது 1 கப் அளவுக்கு தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா அந்த தேங்காய் விழுதை இந்த மாதிரி கையில் எடுத்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் முழுசையுமே சேர்த்துக்கக்கூடாது. அந்த தேங்காய் பால் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் அந்த தேங்காய் விழுது வந்து கொஞ்சமாக சேர்கிற மாதிரி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாறி இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உப்போட சுவையை பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக உப்புக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நல்ல கமன்னு வாசனையோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொடியாக நறுக்கி மேலே தூவிட்டு லைட்டாக கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையாக நல்ல கமன்னு வாசனையோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா இனி எப்போ மட்டன் வாங்கினாலும் இப்படி தான் செய்வீங்க. சுவை அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.